இவங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? காதல் வந்து கைகூடுமா? இல்லன்னா காதல் வந்து திருமணத்துக்கு போகுமா? திருமணத்துல இருக்கிற விருச்சிக ராசிகளுக்கு அந்த குடும்ப ஒற்றுமை, குடும்பத்துக்கான பிரச்சனை எல்லாம் சரியாகுமா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாவது விருச்சிக ராசி வீட்ல திருமண பாக்கியம் உண்டு. திருமணத்துக்காக காத்திருக்காங்கன்னா, உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. அது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கா, அல்லது விருச்சிக ராசி கூட பிறந்த உறவுகளுக்கா அப்படிங்கிறத, அந்த ஜாதகம் தான் உறுதி செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க வீட்ல சுப நிகழ்ச்சி உண்டு. இந்த சுப நிகழ்ச்சி இவங்களுக்கு புடிச்ச மாரி சுப நிகழ்ச்சியா இருக்குமா? இவங்க விரும்புற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாமான்னா, இப்போ உள்ள காலகட்டம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி. இவங்க எவ்வளோ பெரிய இன்னல்கள் இருந்தாலும் சரி, உண்மையான காதல் இப்ப காலகட்டங்கள்ல பெற்றோருடைய அனுமதியுடன், எங்க வீட்ல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். நாங்களும் 10 வருஷமா லவ் பண்றோம். நான் என் அம்மா, அப்பா சம்மதத்தோட தான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எங்க வீட்ல ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி எங்கள வந்து அவாய்ட் பண்றாங்க. எங்க காதல் இன்னும் நிலையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி பெண்ணா இருக்கட்டும், விருச்சிக ராசி ஆணா இருக்கட்டும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா, உறுதியாக பெற்றோருடைய அனுமதியுடன் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. காதல்ல வெற்றி உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. கணவன், மனைவி ஒற்றுமையில அதிகமாக ஒரு போராட்டத்தை, அதிகமான மன அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்டின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க நேரத்தை அதிகமா கேட்பாங்க. கொஞ்சம் என் கூட நேரம் ஒதுக்கு, என் கூட பேசு. ரிஷப எப்படியோ அதே மாரி விருச்சிக ராசியும் தான். எனக்கான கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. வீட்ல வரியா? ஃபோன தூக்கி வச்சுட்டு என் கூட பேசு. வீட்ல வந்தேன்னா, நான் என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னு சொல்றத செவி சாய்த்து கேளு. இது அவங்க நினைக்கிற விஷயங்கள். அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்க பார்ட்டி இருப்பாங்க. கண்டுக்கிறவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்குது. இல்லை வேற யார்ட்டயாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நேரத்த ஒதுக்குறது. ஸோ இதனால தான் இவங்க டிப்ரஷனே ஆவாங்க. அதிகமான மன அழுத்தமே நண்பர்கள் மூலமாகவும், திருமணம் முடிச்ச திருமண வாழ்க்கை மூலமா தான் அதிகமாக அடி மேல அடி வாங்குறது விருச்சிக ராசி. ஸோ அந்த நிலையில இவங்களுடைய பார்ட்னர் இனிமே புரிஞ்சுக்குவாங்க. இவங்க மேல பாசம் காட்டுவாங்க, அக்கறை காட்டுவாங்க. ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய பாக்கியம்லாம் கிரக ரீதியா உறுதியா உண்டு.